ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இது பார்த்திங்கன்னா நம்ம நேபாள் சீரீஸில் லாஸ்ட் வீடியோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வாரணாசியில் தான் இருக்கோம். நேற்றே வந்து இந்தியா வந்துட்டோம். ஸோ நம்ம நேபாள் சீரீஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஐகார்ட்டில் தரேன், இல்லைனா ப்ளேலிஸ்ட் நேபாள் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஃபுல்லாக செக் பண்ணிங்கன்னா நம்ம நேபாளில் எங்கெங்கெல்லாம் போனோம், இங்கே வாரணாசியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே சீரீஸாக இருக்கும். இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா புத்தாவோட ஃபஸ்ட்டு ப்ரீஸ்ட் நடந்த சார்நாத் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வாரணாசிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இதுவும் புத்திஸ்ட் ரிலீஜனில் ஒன் ஆஃப் த ஹோலி பிளேஸ். நான் லும்பினி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், மொத்தம் 4 ஹோலி பிளேஸ் இருக்குதுன்னு. அதில் இது வந்து 3ஆவது பிளேஸு. ஸோ நான் வாரணாசியில் தான் எனக்கு கோயம்புத்தூர் ஃப்ளைட் இருந்ததுனால இந்த சார்நாத் அப்படிங்கிறது வாரணாசி பார்க்கில் தான் இருந்தது. ஸோ புத்தா இதில் ஆரம்பித்தோம், புத்தா இதிலே முடிப்போம் அப்படின்னு தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த சார்நாத் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Come and fly away with me. 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 ரூமில் தாங்க இருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்குறீங்களா? கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Chief Minister. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நம்ம சிஎம் திரு ஜோசப் விஜய் அவரோட பதவி ஏற்பு விழா பார்த்துட்டு இத்தனை ரூமில் தாங்க இருந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆச்சு. ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன்ஸ். நானும் நேற்று நடக்கும் நேற்று நடக்கும் அப்படிலாம் பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலி ஏதோ எப்படி சொல்கிறது, எக்ஸஸ்ஃபுல் மோடில் இந்த ஃபீலிங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மாதிரி தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. ரோட்டி ப்ளஸ்ஸு சம் பன்னீர் கிரேவி. இதுதான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம் லன்ச். ஸோ இங்கே வந்து நல்லா தாங்க இருக்கும். எப்படி இருக்கும்ல பார்க்கல தேவையில்லை, சிறப்பாக தான் இருக்கும். நேற்று நைட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பார்த்துப்போம். இதுக்கு பேர் வந்து சோயா பன்னீர். நல்லாயிருக்கு. ஸ்டார்ட் முடிச்சுட்டு அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். இங்கே விளாகர்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க, ஏன்னா சுற்றி ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கா, எல்லாம் நம்மளவே பார்க்குறாங்க கேமரா இது வந்து. அதனால் நான் ஸ்டார்ட் முடிச்சதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். செமையாக சாப்பிட்டாச்சுங்க. அதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். 5 ரொட்டி கிட்ட சாப்பிட்டேன். அந்த பாலக் பன்னீரோ மட்டர் பன்னீரோ அந்த மாதிரி ஏதோ கிரேவி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீ ஃபினிஷிங் டச்சாக ஒரு லெஸ்ஸி ஒன்று குடிக்கலான்ட்டு இருக்கேன். நேற்று நைட்டே லெஸ்ஸி குடிக்கலான்ட்டு தான், ஃபுல்லாக அதெல்லாம் குடிக்கல. இப்போ ஒரு லெஸ்ஸி ஒன்று குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு யோசிப்போம். பார்க்கவே செம்மையாக இருக்கா லெஸ்ஸி. மண்பானையில் போட்டு தந்துருக்காங்க. அந்த டாப்பிங்ஸ் எதோ போட்டு, அப்புறம் பாதாம் பிஸ்தாலாம் வந்து மேலே தூவி அப்படியே மலைச்சாளர் மாதிரி தூவி தந்துருக்காங்க. வேறு லெவல் ப்ரோ. செமையாக இருக்குது. இங்கே எல்லோ கலரில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த பாதாம் எசன்ஸ்னு நினைக்கிறேன்.
யாராவது வாரணாசி விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த லெசி வந்து மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. லெசியும் குடிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ சடனாக என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, நம்ம நேபாள் ட்ரிப் என்ன தான் நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா லும்பினியில் தான், ஒரு புத்தாவோட பர்த் பிளேஸில். அதேனால எண்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா புத்தா ரிலேட்டடாக இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால் இங்கே வாரணாசிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் தான் சாரநாத் புத்தா டெம்பிள் இருக்குது. நான் லும்பினி வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், புத்திஸ்டோட ஹோலி பிளேஸ் 4 மொத்தம் இருக்குதுன்னு. அதில் வந்து இது 3rd பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்து புத்கயாவில் அவர் வந்து அந்த என்ன சொல்கிறது வாழ்க்கையின் தத்துவத்தை அறிஞ்சதுக்கப்புறம் இந்த சாரநாத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு டீச்சிங் பண்ணார். லைஃப்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் டீச்சிங் இங்கே தான் நடந்தது. இதான யுனெஸ்கோ சைட் கிடையாதுங்க. இது யுனெஸ்கோ சைட்டில் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் இன்னும் வந்து அஃபிஷியலாக இது வந்து யுனெஸ்கோ சைட்டாக அறிவிக்கலை. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அங்கே தான் போக போகிறோம். ஆல்ரெடி நான் ரேப்பிடோ புக் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அங்கே போய் இந்த நேபாள் சீரீஸை அஃபீஷியலாக என் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க. இங்கே ஆம்புலன்ஸுன்னு வந்தேன்னா செத்தா சாப்பிட்டு அப்படின்னு எவனுமே வழி விட மாட்டேங்கிறானுங்க. ரொம்ப நேரமாக ஆம்புலன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே வந்தது. எல்லாம் ஜாலியாக பாட்டு கேட்டுலாம் போயிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன, இது வந்தால் என்ன அப்படின்னு. ஆனால் இந்த ஊரில் என்ன கடுப்புனா ஹாரன் அடித்து அடிக்கிறானுங்க. நம்ம ஊரில் லைட் தெரிப்பேன். இங்கே வாங்க சொன்னா இந்த ஹாரன் சவுண்டு நேற்றுலாம் எதுவுமே தெரில. இன்னைக்கு காலையிலேருந்து இது கேட்டு 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 ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஆகுதுங்க. அப்படியே முன்னாடி வழி ஆள் நிற்கிறாங்கன்னு தெரியும், போக முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அப்படியே ஹார்ன் மேலே ஏறி உட்காந்துருவானுங்க. அவன் மட்டும் இல்லை, இந்த ஊரில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்கானுங்க. பெரிய ஆகுது. வாரணாசிலாம் வெயில் மண்டையை புழக்குதுங்க. அதனால் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லைம் சோடா குடிச்சிட்டு போகலாம். வண்டியில் வந்த வரைக்கும் ஒரு மாதிரி கேராக இருக்குது. கேப்பு கூலர்ஸும் மறந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஜீரா புதினாலாம் கலக்கிறாங்க. தேங்க்யூ. குடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே லைட்டாக அப்படியே இருக்குது. இந்த சடன் சேஞ்சுங்கனால தான் பாடி ஏற்றுக்க மாட்டேங்குது. முந்தானேத்து பார்த்தீங்கன்னா குளிரில் ஸ்வெட்டர் போட்டு சுற்றிட்டு இருந்தோம். இப்போது வெயில் தாங்க முடியல. லெமன் சோடா குடிச்சதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கண்ணு தெரியுது, உயிர் வந்த மாதிரி இருக்குது. உயிர் திரும்ப வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ட்ரிக்கு டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் ப்ளஸ் ஒரு மியூசியமுக்கு ஒரு 5 ருபி, மொத்தம் 30 ரூபா. அதே ஃபாரினராக இருந்தால் 300 ரூபா. இதான் என்ட்ரி இருக்குது. நான் உள்ளே போய்ட்டு அப்படியே கன்னியூ பண்ணுறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே சாரநாத் தான் வந்திருக்கோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாரநாத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தா பீரியடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. லும்பினி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புத்தாவோட பர்த் பிளேஸு. புத்தா வந்து ஒரு ராஜா வீட்டு பையன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 29 வயசு வரைக்கும் அவர் வந்து அந்த ராஜா வாழ்க்கையில் இருந்திருக்கார் அரண்மனையில். ஒன்ஸ் 29 வயசில் இந்த வாழ்க்கையில் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு துறவரம் மேற்கொள்கிறாரு. துறவரம் மேற்கொண்டு நம்பர் ஆஃப் பிளேஸுக்கு வந்து புத்தா ட்ராவல் பண்ணுறாரு. 6 வருஷம் ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் அவர் ஒரு 35வது வயசில் புத்கயாவில் வந்து அவருக்கு வந்து ஞானம் கிடைக்கிது. வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படிங்கிறது புத்தா அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே சாரநாத்துக்கு வந்து தான் அவர் வந்து ஒரு 5 சீடர்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் லைஃப்னா என்ன அப்படிங்கிறத டீச் பண்ணுறாரு. ஸோ புத்திஸ்ட் பிறந்த இடம் அப்படிங்கிறது இதை சொல்லலாம். புத்திசம். புத்தா பிறந்தது பார்த்திங்கன்னா லும்பினி. இந்த புத்திசம் அப்படிங்கிற ஒரு ரிலீஜன் பார்த்திங்கன்னா இங்கே தான் அஃபீஷியலாக வந்து பிறக்குது. ஸோ இந்த சாரநாத்தில் வந்து புத்தா வந்து அவர் லைஃப் டைமில் ஒரு 4 மாதம் இங்கே தங்கியிருக்காரு. 4 மாதம் தங்கியிருக்க போது ஃபஸ்ட்டு ஒரு 5 சீடர்களுக்கு இது பண்ணி அப்படியே காலப்போக்கில் இங்கே ஒரு
55 சீடர்களுக்கு வந்து புத்திசம் வந்து ப்ரீச் பண்ணியிருக்காரு. அதான் லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி ப்ரீச் பண்ண இடம் தான் இது. 5th செஞ்சுரியிலையும் லேட்டர் பீரியட்லேயும் பார்த்திங்கன்னா அசோகா எம்பரர் ஆகட்டும், குப்தா எம்பரர் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த பிளேஸை வந்து அலங்கரித்து டெக்கரேட் பண்ணி ஏன்னா இதான் வந்து புத்திசமோட பிறந்த பிளேஸ். இங்கே தான் வந்து புத்தா வந்து ஃபஸ்ட்டு ப்ரீச்சே பண்ணியிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்த வந்து அவங்களாம் நல்லா டெக்கரேட் பண்ணி இந்த கேம்பஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேம்பஸ் தான். நம்ம லும்பினியில் பார்த்தோம்னா ஒரு 9 கிலோமீட்டர் லென்த்து அந்த மாதிரி ஏரியா. பெரிய கேம்பஸில் ஒரு 30 இது பார்த்தோம். இந்த இது வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 7 ஏக்கர் தான். 7லேருந்து 8 ஏக்கருக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 7 மொனாஸ்ட்ரி இருந்திருக்கு. 12th செஞ்சுரி வரைக்குமே 7 மொனாஸ்ட்ரி இருந்திருக்கு, 2 டெம்பிள் இருந்திருக்கு, அப்புறம் 2 மிகப்பெரிய ஸ்டூப்பாஸ் இருந்திருக்கு. 12th செஞ்சுரியில் அந்த முகமது கோரின்னு ஒருத்தர் வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணார்ல, அப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஜென்ரல் குதுப்புதீன் ஐபக் தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெல்லியில் குதுப் மினார் கட்டினார். அவர் தான் வந்து இந்த டோட்டல் ஏரியாவே சம்பவம் பண்ணிட்டார். அவங்க தான் முஸ்லீம்ஸ்னு சொல்ல முடியாது. ஏர்லி அந்த கில்ஜி பீரியடில் பார்த்திங்கன்னா மூஞ்சி இருக்கிற தலை இருக்கிற இந்த ஸ்டாச்சுஸும் அவங்க வந்து வழிபட மாட்டாங்க. கோவிலில் நீங்கள் எதுக்குடா இந்த மாதிரி மனுஷ சிலை இது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு பர்டிகுலர்லி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபேஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இது வந்து 12th செஞ்சுரியில் தரமட்டமாக அழிக்கப்பட்டது. ஸோ அப்பேற்பட்ட இன்வைடில் தப்பிச்சது அப்படிங்கிறது அங்கே தெரியுது பாருங்க, ஒரு ஸ்டூப்பா. அந்த ஒரு ஸ்டூப்பா மட்டும்தான் அந்த குதுப்புதீன் ஐபக் அவர்னால் உடைக்க முடியல. ரீசன் என்னென்னா அது ஃபுல்லாக சாலிட் பிளாக். ஸோ அவங்க பீரியடில் இன்வைட் பண்ண பீரியடில் பீரங்கி அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கத்தி சண்டை தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் உடைக்க முடியல. மற்ற எல்லா பில்டிங்கையும் உடச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டூப்பாஸ். இந்த மாதிரி நம்ம நிறையா லும்பினியில் பார்த்துருப்போம். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் புத்தா வந்து அந்த ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணார்ல, அப்போ வந்து இங்கே வந்து ஒரு 4 மந்த் தங்கியிருக்காரு. 4 மந்த் தங்கும்போது இனிஷியல் பீரியடில் இங்கே வந்து சாண்டில்வுட்டால் ஆன ஒரு வீடு இருந்து தான் புத்தாக்குன்னு இங்கே இந்த பிளேஸில் இருந்தவங்களாம் புத்தா காட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடு இந்த இடத்துல வந்து அசோகா வந்து ஒரு ஸ்டூப்பா பில்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து 33 மீட்டர்ஸ். இது வந்து அரௌண்ட் வந்து 55 மீட்டர்ஸ் தான். ஸோ இதான் வந்து இந்த ஏரியாலேயே பெரிய ஸ்டூப்பாவாக இருந்திருக்க வேண்டியது. பட்டு தலைவன் குதுப்புதீன் ஐபக் வந்து எல்லாத்தையும் சம்பவம் பண்ணி உடச்சிட்டாப்புல. அதனால் இன்றைக்கி வந்து ரிமைன்ஸ் இதாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னால், ஒன்ஸ் அதை உடச்சிட்டு இங்கே ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொட்டி ஒரு மலை குன்று மாதிரி இதை ஆக்கிட்டாங்க. இந்த இடம் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டாங்க. அப்புறம் லேட்டர் பிரிட்டிஷ் பீரியடில் 18th செஞ்சுரியில் ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக இங்கே இருக்கிற பாறைகள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மலையை உடச்சி பாறைகள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோண்டும்போது தான் இங்கே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்புறம் 1850s வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இதை வந்து ரெஸ்டோர் பண்ணி இங்கேருந்து அந்த உடஞ்ச பில்டிங் எல்லாத்தையும், உடஞ்சி போன சிற்பங்கள் இது எல்லாத்தையும் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு மியூசியம் இருக்குது. மியூசியமுக்கு இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போவோம். அங்கே வந்து இதோட ரிமைன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம லும்பினியில் பார்த்த மாதிரியே இது வந்து ஒன் ஆஃப் த லைம்ஸ்டோன் பில்லர் அசோகா. இதோட டாப்பில் வந்து இந்தியன் எம்பளம் இருக்குல்ல, அந்த 4 லைன் அதுவும் இருந்திருக்கு. தலைவன் வந்து தான் எல்லாத்தையும் உடச்சி சம்பவம் பண்ணி ஒரு 5 பீஸாக உடச்சி போட்டாப்புல. இப்போ இதோட அந்த அசோகா பில்லரில் இருந்த அந்த லைன் மட்டும் மியூசியமில் இருக்குது. நான் ஒன்ஸ் மியூசியம் போகும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கனாலும் நல்லாவே தெரியும் ஒரு பில்டிங். இது வந்து ஒரு மொனாஸ்ட்ரியாக இருந்திருக்கு. தெரியுதா, 4 சைடு செவுரு, நடுவில் ஒரு ரூமு, இங்கே ஒரு செவுரு, அங்கே ஒரு செவுரு அப்படின்னு. இது ஒன் ஆஃப் த மொனாஸ்ட்ரி. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த டைமில் ஒரு 60 மீட்டர் கொண்ட ஹைட்டில் கொண்ட ஒரு கோவில். இந்த கோயிலோட கண்டிஷன் பாருங்கள். இது வந்து மயூரியன் பீரியடில் பில்ட் பண்ணுது. மயூராவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்விங்ஸ் நிறையா பண்ணி தான் இந்த பில்டிங் கட்டியிருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இந்த கோவிலோட மேலே அந்த டாப் ஃப்ளோரில் இருக்க கோபுரத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தெரியுதா உள்ள, இதான் வந்து அந்த கோயிலோட டாப்பில் இருக்கிற கோபுரம். இதே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதிலே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க இந்த பில்டிங் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு.
இதெல்லாமே ஏர்லி 5th பீரியடில் கட்டின ஸ்டூப்பாஸ். சேம் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம லும்பினிலையும் பார்த்துருப்போம். லும்பினி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சாந்தா டெம்பிள் அப்படின்னு என்னென்னா 5 கார்னர்ஸ் இருக்கா. ஸோ புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், புத்தா வந்து 5 ஃபார்மேட்டில் உட்காந்துருப்பார். கை வந்து ஃபஸ்ட்டு பூமியில் காமிச்ச மாதிரி, அப்புறம் இங்கே வச்ச மாதிரி, ஃபைனலாக வந்து இப்படி வச்சுருக்கிற மாதிரி. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன், அப்போ ஸ்ட்ரென்த்தை ப்ராசஸ் பண்ணுறோம், அப்போ ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து நம்மளை வந்து உயர்த்திக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தை வந்து எல்லாத்துக்கும் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஃபார்மேட் இருக்குது. நான் வந்து ஓரளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக வேணுன்னா வேறு ஏதாவது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 5 புத்தா ஸ்டாச்சு அந்த கோவிலேருந்து இருக்குது. அதையும் சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பெரிய ஸ்டூப்பா கிட்ட போவோம். இது பார்த்திங்கன்னா 33 மீட்டர் ஹைட்டு, 29.5 மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ். இது சாலிட் பிளாக்காக இருக்கிற ஒரே காரணத்தினால இது வந்து இன்றைக்கி இப்படி நிற்கிது, இல்லைன்னா என்றைக்கோ மண்ணோட மண்ணாக போயிருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறதும் ஒன் ஆஃப் த மொனாஸ்ட்ரி. அதாங்க இதெல்லாம் முழுசாக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே இதே மாதிரி ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கு செங்கல் கல் மட்டும்தான் ரிமைன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டூப்பா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஃபார்மேட்டில் பார்க்கலாம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 5th செஞ்சுரியில் அசோகாவால் பில்ட் பண்ணது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த பாலிஸ்டு ஸ்டோனில் பார்த்திங்கன்னா 8th செஞ்சுரியில் குப்தா பீரியடில் கட்டினது. இங்கே தெரியுதா, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குப்தா பீரியடில் அந்த இதை ஃபுல்லாக என்க்ரைவ் பண்ணது. இதெல்லாம் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணது இந்தியன் கவர்மெண்ட்னால். ப்ளைனாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த சென்டரில் ஹோல்ஸ் இருக்கா, அதில் பார்த்திங்கன்னா புத்தா ஸ்டாச்சு வந்துருக்கு. அதெல்லாம் நம்ம தலைவன் குதுப்புதீன் ஐபக் வந்து டோட்டலாக சம்பவம் பண்ணி உடச்சி வீசிட்டாப்பில். இப்போ இந்த எல்லா ஸ்டாச்சுவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே இருக்குது. நான் ஒன்ஸ் போகும்போது நான் அதெல்லாம் காமிக்கிறேன். இப்போ ஏற்பட்ட ஒரு சாரநாத் ஸ்தூப்பா வந்து இன்னொரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ சைட்டாக அறிவிச்சிருவாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் வந்து இதையும் வந்து ஒரு யுனெஸ்கோ சைட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மொனாஸ்ட்ரீஸ் இருக்குங்க. நம்ம எப்படி லும்பினியில் பார்த்த மாதிரியே தாய்லாண்டுக்கு ஒரு மொனாஸ்ட்ரி, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மொனாஸ்ட்ரி, சைனாவுக்கு ஒரு மொனாஸ்ட்ரி அப்படின்லாம் இங்கே இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுற டைம் இல்லை. இங்கேருந்து மியூசியம் போய் மியூசியமில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour to 45 minutes ஆயிரும். அதுக்கப்புறம் போய் மொனாஸ்ட்ரிலாம் கவர் பண்ண முடியாது, ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. இங்கேருந்து மாதிரி வாரணாசி போய் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. இருக்கிறதுலே பெரிய சைஸ் மொனாஸ்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும். இதெல்லாமே அந்த டைமில் புத்திஸ்ட் மாங்க் ஸ்டே பண்ண ரூம்ஸ். ஆமாம், சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறும் கூட இருக்குது. ஸோ இந்த இடிந்த சாரநாத் கேம்பஸ்லேருந்து இதோட ரிமைன்ஸ் பார்க்கறதுக்காக இங்கேருந்து பக்கத்தில் மியூசியம் இருக்குது. மியூசியம் போய் நம்ம அப்படியே நம்மக்குள்ளேயே வந்து இந்த ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணிக்கலாம். இங்கே உடஞ்சிருக்கிற இந்த ஷேப்பையும் அங்கே இருக்கிற ரிமைன்ஸை வச்சு இந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஆர்கியாலஜி மியூசியம் ஆஃப் சாரநாத். இப்போ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். லக்கிலி என்னென்னா இதுக்குள்ளேயும் போய் வீடியோ எடுக்கலாங்க. இது எல்லாமே அந்த எக்ஸ்கவேஷன் சைட். அங்கே நம்ம பார்த்தோம்ல சாரநாத், அங்கேருந்து உடைக்கப்பட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னால் ரெக்கவர் பண்ணப்பட்ட இதுகள் தான் இதெல்லாம். ஸோ என் கண்ணு முன்னாடி வருங்க எவ்வளோ பெரிய சிவன் ஸ்டாச்சு. ஸோ இந்த மாதிரி thousands ஆஃப் ஸ்டாச்சூஸ் வந்து இங்கே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. 10th century சேர்ந்த சிவன் பார்வதி ஸ்டாச்சு. இங்கே 2 சைடுமே பார்த்திங்கன்னா இந்த உடைக்கப்பட்ட நிலையில், அதான் எல்லா ஸ்டாச்சுலையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபேஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதான் முன்னாடியே சொன்னேனே, கோரி பீரியடில் பார்த்திங்கன்னா நிறையா டெம்பிள்ஸ் உடைச்சாங்க. உடைக்க முடியாத டெம்பிள்லாம் அந்த ஃபேஸை மட்டுமாவது டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவாங்க.
நவகிரக சிலை அந்த டைமில். இது எல்லாமே 10th செஞ்சுரியில் சேர்ந்த சிலைகள். எல்லாமே பார்த்திங்கன்னா அனிமல் தீமில் இருக்குது. கிளி, பன்னி, ஆடு, குதிரை. இடிக்கா மட்டும் இருந்தாங்கன்னா இதை எப்போ யுனெஸ்கோ சைட்டாக இது பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி லும்பினி சிட்டவான் லும்பினியில் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். இதோ தலையை மட்டும் உடைச்சிட்டாங்க. அந்த உடைக்கப்பட்ட தலை தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிலையோட தலைகள் மட்டும் இருக்குது. அந்த டைமில் யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ், மெட்டல் ஆர்னமெண்ட்ஸ். இந்த ஸ்டூப்பாலேருந்து ஒன் ஆஃப் த புத்தா ஸ்டாச்சு பாருங்கள் எப்படி டேமேஜ் பண்ணியிருக்காங்க. broken remainings ஆஃப் அசோகா சக்ரா. இந்த ஒரு வீல் இருக்குது, 1 2 3 இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே காணும். ஸோ அங்கே உடஞ்சிருந்ததில்ல இந்த பில்லரை பார்த்தினா ஒரு 4 பீஸாக கிடந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது அங்கேயே தான் இருந்தது. இந்த அசோகா லைன் மட்டும் இங்கே இருக்குது. இந்த 4 லைன்ஸ் இதோ. இதோட சைஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் நிற்கிறேன், எனக்கு எவ்வளோ பெருசில் இருக்குது. அப்போ அந்த பில்லரில் இருக்கும்போது இன்னும் எவ்வளோ மேசிவாக இருந்திருக்கும். பிளட்டி கோரி அப்படி தான் தோணுது. தலை உடைக்கப்பட்ட புத்தா ஸ்டாச்சு. இது என்னென்னா கொடை மாதிரிங்க, அந்த சென்டரில் இருக்குல்ல அதை வச்சு ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு அப்படி இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி சேர்ந்து தான். அப்படியே சைடில் 5th செஞ்சுரி சேர்ந்த ஒரு புத்தா. சப்போஸ் நான் உண்மையை சொல்லணும்னா நேபாள் மாதிரி ஒரு கண்ட்ரியில் இதே சாரநாத் இருந்ததுன்னா இந்நேரம் அவங்க அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நேபாளில் பெருசாக வேறு எந்த கண்ட்ரி இன்வைட் இது வரைக்கும் ஆனதில்லை. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டது தான் உண்டு. இது பாருங்கள், புத்தாவோட அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் உள்ள கார்விங்ஸ்லாம் வந்து அந்த பில்லர்லேருந்து எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இது 5 புத்தாவோட 5 பொசிஷன்ஸ் இருக்கும்ல அது. சிட்டிங் புத்தா. அதான் இங்கே மியூசியமில் இதை பார்க்கும்போதே எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அந்த பில்லர்லேயே சேர்த்து என்கிரேவ் ஆயிருந்தது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். இது குட்டி குட்டி புத்தா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த நேபாளில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூப்பாஸு மொனாச்சில் பார்த்த ஞாபகம் தான் வருது. சப்போஸ் இது இங்கேயும் உடையாமல் இருந்ததுன்னா இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு சைட்டாக தான் இருந்திருக்கும். கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரீச்சிங் புத்தா ஸ்டைலில் 5th செஞ்சுரி சேர்ந்தது. ஸோ இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா இப்போது இந்தியாவோட கண்ட்ரோல், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னென்னா இந்த சாரநாத் சைட்டே வந்து யுனெஸ்கோ சைட்டாக அறிவிக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. இஃப் பாசிபிளி இன்னும் ஒரு 6 மந்தில் வந்து இதே யுனெஸ்கோ சைட்டாக அறிவிச்சிருவாங்களாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அறிவிச்சா நல்லா தான் இங்கே இருக்கும். மியூசியம்லேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்து இங்கே சொவீனியர்ஸ் இருக்குது. வழக்கம் போல் ஏதாவது ஃப்ரிட்ஜ் மேனேஜ் ட்ரை பண்ணிட்டு நான் ரொம்ப நாளாக ஒரு புத்தா ஸ்டாச்சு இந்த சைஸில் தெளிவான ஒரு புத்தா கிடைக்குமான்னு பார்த்துருக்கேன். இங்கே நிறைய புத்தி ஸ்டாச்சு இருக்குது. சப்போஸ் ஒன்று கிடச்சுன்னா வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம் கிடைக்குதானே. ஸோ இந்த சாரநாத் ஏரியாலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா மொனாஸ்ட்ரி இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ இருக்கிற நம்ம பாடி கண்டிஷனுக்கு டயர்டுக்கு நம்ம எங்கேயும் போகிறதில்ல. 7லேருந்து 8 மொனாஸ்ட்ரி இருக்காமல். அதில் அது ஒன் ஆஃப் த மொனாஸ்ட்ரி. இன்னும் தாய்லாந்து மொனாஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் புத்தா ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. பட்டு அது இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணுமாம்மா. நம்ம இப்போ இருக்க பாடி கண்டிஷன் நம்மளால் முடியாதுங்கிறனால
ஜஸ்ட் நம்ம சொவீனியர் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ரூம் தான் போக போகிறோம். நிஜமான டிசைனாக இருக்குது. புத்தாவும் பாருங்க, நிறைய புத்தாஸ் இருக்குது. பட் நான் தேடுற மாதிரி இல்லை. இந்த மாதிரி தான் ஒன்று பார்த்துருக்கேன். பார்ப்போம் கிடைக்குதான்னு. ஏப்பா எவ்வளோ கிतना? 400. फाइनल प्राइस? फाइनल प्राइस बताया आपको? नो, वो तो बताने वाला 500 600 बता देता है, वो कम करता है, कोई मतलब नहीं है. 300 300. कैन यू गिव मी? ओके नो ஏய் ஆட்மேன் இல்லைங்க, நான் 400 சொல்கிறேன். நான் பேசிட்டு நான் முடிவு பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அவன்கிட்ட அப்படி இப்படின்னு அடித்து பேசி அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு 300 வாங்கியாச்சுங்க, புத்தா ஸ்டாச்சு. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நேபாளி ஃபுல்லாக தேடினேன். பட் ஆனால் நேபாளில் வந்து ப்ரைஸ் ஊர்பட்ட ப்ரைஸு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஃபினிஷிங்கும் இல்லை. இங்கே வந்து அந்த ஃபேஸ் அப்படி எங்கேயாவது தெளிவாக இருந்தது. அதனால் வாங்கிட்டேன். மேபி அவன் 400 சொல்லியிருந்தால் அதை வாங்கியிருப்பேன். அடிச்சு பிடிச்சி பேசி ஒரு 300 வாங்கியாச்சு. அது போக அவ்யூத்தனுக்கு பேலன்ஸ் ஃபுல்லாக டாய்ஸ் வாங்கியிருக்கேன். அதனால தான் இத்தனை நேரம் ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்டே ஆச்சுங்க. இங்கேருந்து இப்போது ரேப்பிடோ தான் புக் பண்ணியிருக்கேன். வரக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ இங்கேருந்து வாரணாசி போய் ரூம் போய் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. பேக் பண்ணால் நைட் முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் அப்படியே கிளம்பி கோயம்புத்தூர் போக வேண்டியதுதான். ரூம் இருக்கிறதுக்கு அப்படியே வந்தாச்சுங்க. போய் பேக் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிடும்போது தான் வெளியே வருவேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:35. அங்கே ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்தாச்சு. ஆனால் என்ன செம்மையாக டயர்டாக இருக்குது. கடந்த ஒரு மாதமாக வந்து ஓடிட்டே இருக்கோம். மீன் ஒரு இடையில ஒரு 2-3 நாள் பிரேக் விட்டுருப்போன்னு நினைக்கிறேன். 2 நாள் வந்து மழை வந்தது. அப்புறம் ஏபிசி முடித்த ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். மற்றபடி ஒரு 24-25 நாள் வந்து சுற்றினே தான் இருந்தோம். ரூம் வந்தாச்சு. ரூம் வந்தாச்சுங்க. ரூம் வந்து இதோ எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணணும். அப்படியே சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருக்கேன். சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச்சு. ஸோ இன்னொரு 4-5 ஹவர் இருக்கா, 8 ஹவர் இருக்குது. முடிச்சோன்னே அப்படியே பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு மேட்ச் பார்த்து உட்காந்துருக்கேன். ஆனால் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சாக ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கறவங்களாம் டென்ஷன் கிளப்பி அந்த மாதிரி ஜெயிச்சா தான் அது சிஎஸ்கே மேட்சாக இருக்கும். இப்போ என்ன சிஎஸ்கே மேட்ச் வெற்றிகரமாக முடிஞ்சு. நான் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கோவா மாதிரி ஏதோ ஸ்வீட் நம்ம ரூமுக்கு கீழேயே தான் இருந்தது. என்னென்னா இங்கேருந்து கடைக்கு போக சங்கடப்பட்டு இதை மட்டும் சாப்பிட்லாம், இது மட்டும் நைட் டின்னர் போதும் அப்படிங்கிற மாதிரி. செமையாக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லணுன்னா, இந்த சீம் பால் இருக்குல்ல, சீம் பாலே வந்து கொஞ்சம் பன்னீர் ஃப்ளேவரில் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இங்கே போகும்போது அந்த பன்னீர் ஸ்மெல் கிடைக்கிது. சூப்பராக இருக்குது. ஸ்வீட் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இல்லை, லைட்டான மிதமான ஸ்வீட்டு அப்படிங்கும்பாங்களே, லைட்டாக ஒரு 20% ஸ்வீட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்குது. ஸோ தான் இதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக திங்ஸும் எடுத்து வைக்கணும். நான் நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.